வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கன். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிஷோர் ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிறாரு. எப்படி நம்ம சப்தமில் இப்போ ஆதி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அவர் ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 6 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க மர்மமான முறையில், என்ன ஏதுன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கான ஒரு வீடியோ டேப் கேஸ்ட்லாம் இருக்குது. என்னன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஹாண்டிங் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு 6 பேர் விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கேம் ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அந்த 6 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து வீடியோலாம் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன நடவடிக்கைலாம் எடுத்தாரு, எப்படி தான் நடந்தது, இதெல்லாம் நடந்துச்சுங்களா படத்தோட மீதி கதையாக இருந்தது. எனக்கு இது புரிஞ்சதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். செகண்ட் ஆஃப் மேலே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துக்கு தேடி போறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, அதுக்கான ஃப்ளாஷ்பேக்கு, கடைசி கிளைமேக்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறது சரியாக வந்துட்டு விவரிக்கவே இல்லை. இன்னும் நம்ம நடக்குது, யார் ஒன்றுமே பேய் போகுது, யார் யாரையும் அட்டாக் பண்ணுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வந்துட்டு டெக்னிக்கல் சைட் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹாண்டிங்கில் வந்துட்டு நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அந்த பிளேஸில் நடக்கக்கூடியது, சில ஒரு ஜம்ப் கேட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜான மூவியாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.